ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கான்செப்ட் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செகண்ட் சாப்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஸோ கான்செப்ட் என்ன அப்படின்னா கன்வென்ஷனல் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயுமே சொல்கிறது தான் நெவர் ஸ்டாப் லேர்னிங் பிகாஸ் லைஃப் இஸ் நெவர் ஸ்டாப் டீச்சிங். ஸோ கான்செப்ட் வந்து கன்வென்ஷனல் கரண்ட். ஜென்ரலாக கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது இது ஒருத்தர் மட்டும் கண்டுபிடிச்ச விஷயம் வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் யார் அப்படின்னா கிரோலாமோ அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸு மேக்னெட்டிக் ஃபோர்ஸு இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பார். ஸ்டார்டிங்கில் அவர் தான் இந்த விஷயத்தை இனிஷியலாக சொன்னவர். ஸோ அதுக்கப்புறமா இந்த சயின்டிஸ்ட் யாருக்குன்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் சொல்லியிருப்போம் சார்ஜஸ் வந்து ரெண்டே டைப் தான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த விஷயத்தை கிளியராக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ அப்புறம் அதுக்கப்புறமா வந்த மைக்கேல் ஃபாரடே அவர் தான் கான்செப்ட் ஆஃப் ஃபீல்டு, அதாவது இந்த பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கட்டும் நெகட்டிவ் சார்ஜாக இருக்கட்டும் இது ரெண்டும் அட்ராக்ஷன் ஆர் ரிப்பல்ஷன் நடக்குது. ஸோ இதுக்கான காரணம் எனக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு யார், மைக்கேல் ஃபாரடே. ஸோ இது மாதிரி நமக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்ச நம்ம ஆம்பியராக இருக்கட்டும், அப்புறம் வந்து பேட்ரி அதை டிவைஸ் வடிவத்தில் சொன்ன பேட்டரியை கண்டுபிடிச்ச அலெக்சாண்ட்ரோ வோல்டா அவராக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து கண்டுபிடிச்ச விஷயம் தான் இந்த கரண்ட்டு. நம்ம வந்து அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சது ஆம்பியர் அப்படின்றது அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை சொன்னனால தான் நம்ம கரண்ட்டோட யூனிட்டை நம்ம ஆம்பியர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே பேசிக்கான விஷயங்கள், நீங்கள் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறணும். ஓகேங்களா? ஸோ இங்கே கன்வென்ஷனல் கரண்ட்டுன்னு சொல்லும்போது கரண்ட் வந்து எப்பயுமே லோயர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகாது. கிளியர்? ஹையர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து லோவர் எனர்ஜி ஸ்டேட், அதாவது பாசிட்டிவ் டெர்மினலில் இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு கரண்ட்டோட ஃப்ளோ இருக்கும். ஸோ இதை நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் ரொம்ப கிளியராக சொல்லியிருப்போம். பாசிட்டிவில் இருந்து தான் நெகட்டிவ்க்கு கரண்ட்டோட ஃப்ளோ இருக்கும். அட் த சேம் டைம் எலக்ட்ரானோட ஃப்ளோ வந்து அப்படி ஆப்போசிட், நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ், லோவர் எனர்ஜி ஸ்டேட்லேருந்து ஹையர் எனர்ஜி ஸ்டேட் யார், எலக்ட்ரான். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் குழப்பிக்கவே கூடாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணும்போது கிளியராக புரியும். மேபி இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் இருக்கலாம், பட் இருந்ததுன்னா சாரி. ஓகே, நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த பேட்டரி கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்னா என்னன்றது ரொம்ப கிளியராக தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் ரொம்ப கிளியராக பேசியிருப்போம். அதுக்கப்புறம் போட்ட எலக்ட்ரிக் கரண்ட்ன்ற அந்த வீடியோலையுமே நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான் பற்றி சொல்லியிருப்போம். என்ன, அதாவது ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆட்டமில் ஸோ சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும், எனக்கு இது மாதிரி செல்ஸ் இருக்கும். லாஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எலக்ட்ரானை தான் நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான் ஆர் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான் இந்த நியூக்ளியஸ்லேருந்து இருக்க இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஏன்னா அது லாஸ்ட் செல். அதனால் இந்த எலக்ட்ரான் வெளியில் எஸ்கேப் ஆகி மூமெண்ட்டில் இருக்கும். அது கண்டக்டர் இந்த ஒருக்கு பாருங்கள், எந்த கண்டக்டராக இருக்கட்டும், பல்பாக இருக்கட்டும், ஏதோ கரண்ட்டை அலோவ் பண்ணக்கூடிய எல்லா டிவைஸ்லையுமே எனக்கு ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுதான் ஃப்ரீ எலக்ட்ரான். கடைசி செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் செல்லில் இருக்காமல் வெளியில் எஸ்கேப் ஆகி ஒரு ரேண்டம் மோஷன் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் மூவ்மெண்ட்டில் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் இப்படி போகுது அப்படின்னா இன்னொரு எலக்ட்ரான் அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ இதுதான் ரேண்டம் மோஷன். ஸோ ஒரு 500 எலக்ட்ரான் ரைட் சைடு போகுது அப்படின்னா அடுத்த 500 எலக்ட்ரான் கண்டிப்பாக லெஃப்ட் சைடு தான் போகும், ஆப்போசிட். ஸோ அப்போ தான் கேன்சல் ஆகும். எனக்கு இனிஷியலாக நியூட்ரல் ஜீரோவில் இருக்கும் கண்டக்டர். கிளியர்? இதில் டவுட் இருக்காது. சரி, இப்போது இந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதுன்னா இன்னொரு விஷயத்தையே சொல்கிறேன். இது ப்ளஸ் இது மைனஸ், இது பேட்ரி. கரெக்டாக? இது என்ன சொல்லியிருக்கேன், பேட்டரி அப்படின்றது மின்கலன். தமிழில் கன்வென்ஷனல் கரண்ட் அப்படின்றது மரபு மின்னோட்டம். ஸோ வெலாசிட்டின்றது திசைவேகம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க, தமிழ் மீடியமும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேட்டரியில் இருக்கக்கூடிய சார்ஜ் நல்லா பாருங்கள், எனக்கு பேட்டரின்றது சோர்ஸ், பட் ஆக்சுவலாக இதை நம்ம சோர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. என்றைக்காவது இந்த பேட்டரியில் எனக்கு சார்ஜஸ் இதில் இருக்க இந்த ப்ளஸ்லேருந்து நம்ம ஒரு வயரை என்ன பண்ணியிருக்கோம், பல்புக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ்லேருந்து ஒரு வயரை பல்புக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் யோசிச்சது உண்டா, எனக்கு இது பாசிட்டிவ் தானே, அப்போது இது பாசிட்டிவ் ஃபுல்லாக இந்த சைடு போகும், நெகட்டிவ் ஃபுல்லாக இந்த சைடு போகும். ஸோ அந்த மாதிரியான திங்கிங் இருந்தது அப்படின்னா தப்பு. எப்பயுமே இது வயருன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? இது ரெண்டுமே வயரு. கன்வென்ஷனல் கரண்ட்டாக என்ன சொன்னேன், எனக்கு கரண்ட்டோட ஃப்ளோ எப்படி இருக்கும், கரண்ட்டோட ஃப்ளோ கண்டிப்பாக பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். கரெக்டாக? பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் டைரெக்ஷனுக்கு கரண்ட்டோட ஃப்ளோ இருக்கும் ஐ. இதுவே எலக்ட்ரானோட ஃப்ளோ சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். எலக்ட்ரானோட ஃப்ளோ இதுக்கு ஆப்போசிட், கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். இதுதான் எலக்ட்ரானோட ஃப்ளோ. கிளியரா? ரைட்டு.
இப்போது எனக்கு இந்த வயர்லையும் எலக்ட்ரான் இருக்கும், இந்த நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்க வயர் இருக்குல்ல. ஸோ அப்போ இந்த வயர் இந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்குவோம் ஏரியாவை, ரொம்ப சிம்பிளாக புரியும். அப்போ இதில் எலக்ட்ரான் வந்து ஸ்டார்டிங்கில் வேறு டேரெக்ஷனில் இருக்கும், இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி. ஸோ ரேண்டம் மோஷனில் இருக்குது, நமக்கு தெரியும். இனிஷியலாக நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாமே எனக்கு சேம் டைரக்ஷன் எடுக்கும், இந்த மாதிரி ரேண்டம் மோஷன் இல்லாமல் ஒரே டைரக்ஷன், கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கே நான் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு கரண்ட் வந்து இந்த சைடு ஃப்ளோ ஆகும். அப்போ எலக்ட்ரான் எல்லாமே நம்ம இந்த வயரை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம், நம்ம இந்த வயரை பற்றி இன்னும் பேசலை. நான் சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன், புரியும். இந்த வயரில் இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான் சார், இதில் பாசிட்டிவ் இருக்குமே சார், இருந்தாலுமே நமக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லே கிடையாது. ஏன்னா நம்ம பேசியிருக்கிறதெல்லாம் எலக்ட்ரான், பாசிட்டிவ்னால ஃப்ரீ எலக்ட்ரான் மாதிரி மூவ் ஆக முடியாது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீ எலக்ட்ரான் மூவ் ஆகிற மாதிரி மூவ்மெண்ட் இருக்கும், ஆனால் அந்தளவுக்கு இருக்காது, லைட்டாக சின்ன சின்ன அசைவுகள் மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ பேட்டரி ஆன் பண்ணோடனே எனக்கு எலக்ட்ரான் எல்லாமே எனக்கு மூவ்மெண்ட்டில் ஒரே டைரெக்ஷனில் இந்த வயரில் எனக்கு மூவ்மெண்ட்டாக ட்ரை பண்ணும். அப்போ இதெல்லாம் போய் என்ன பண்ணோம், இந்த இடத்துல ஒரு பாயிண்டில் மீட் பண்ணோம், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு. கிளியர்? இது நெகட்டிவ் சைடில் நடக்கக்கூடிய விஷயம். இன்கேஸ் இது பாசிட்டிவ், இந்த இடத்துல நம்ம வயரை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் என்ன நடக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். எனக்கு இதுலேயும் ஃப்ரீ எலக்ட்ரான்றது இருக்கும். அப்போது இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. இதில் எப்படி மூவ்மெண்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரான் ஃபுல்லாக கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாம் இந்த மூவ்மெண்ட்டில் இருக்க ட்ரை பண்ணும். ஏன்னா இங்கேருந்து எலக்ட்ரான் வந்து ஃப்ளோயிங் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்படி வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணோம். நல்லா கேட்டுக்கோங்க, இங்கேயும் எனக்கு எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான்னா இந்த இடத்துல எனக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணும். ஏன்? இது பாசிட்டிவ் டெர்மினல். எனக்கு சப்போஸ் பாசிட்டிவ் டெர்மினலில் இருந்து சார்ஜஸ் வந்தாலுமே, இங்கே நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து சார்ஜஸ் வந்தாலும் பிரச்சனை கிடையாது. இது ஆல்ரெடி நெகட்டிவ் தான், எலக்ட்ரான் ஃபுல்லாக நிறையா இருக்கும். நமக்கு எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வந்தாலும் பெனிஃபிட் தான், இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இங்கே எனக்கு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு பேட்டரின்றது என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்ந்தது தான் பேட்டரி. ஸோ அப்போ இதை நம்ம ஆன் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய சார்ஜஸும் நமக்கு வெளியில் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கக்கூடிய சார்ஜஸ் வெளியில் வந்தது அப்படின்னா, நம்ம சொன்னோம்ல ஒரு ஆட்டம் அப்படின்னு சொல்லும்போது கடைசி செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் தான் வெளியில் மூவ் ஆகும்னு சொன்னேன். அப்போ இந்த செல்லு காலியாக தானே இருக்கும், புரியுதா? இந்த செல் எப்படி இருக்கும், காலியாக இருக்கும். இங்கேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த செல்லில் போய் உட்காந்துக்கும், இடத்த ஆக்குபை பண்ணிக்கும். இதிலேருந்து எத்தனை சார்ஜ் வந்தாலுமே இந்த மாதிரியான கடைசி செல் காலியாக தான் இருக்கும். எல்லா இந்த வயரில் இருக்கக்கூடிய அவ்வளோ ஆட்டம்லையும் அவ்வளோ செல் எனக்கு காலியாக இருக்கும். அப்போது இதிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் எனக்கு இந்த செல்லில் போய் உட்காந்துக்கும். அப்படி உட்காந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அயான்ஸ்னால, பாசிட்டிவ் அயான்ஸ்னால ஃப்ரீ எலக்ட்ரான் மாதிரி மூவ் ஆக முடியாது. அப்போ இந்த இடத்துல எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்தாலுமே எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் எல்லாமே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ இருக்கும். பட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் சொன்னல, இதுதான் அது. இது இந்த வயரு எனக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரெஷரை கொடுக்கும், இந்த வயரும் இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்கும். சார் நமக்கு எலக்ட்ரானோட டைரக்ஷன் இப்படி தானே சார் இருக்குது, அப்போ ப்ரெஷர் இங்கே தானே சார் கொடுக்கணும் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த எலக்ட்ரானுக்கு நடுவில் கொலிஷன்ற ஒரு விஷயம் நடக்கும். அந்த ரொம்ப அதிகமான எலக்ட்ரான் வரும்போது ஒன்றுத்துக்கு ஒன்று மோதி எனக்கு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதை டேலி பண்ணுறதுக்காண்டி இந்த இடத்துல அடுத்து ரொம்ப கொஞ்சம் இதை டேலி பண்ணுறதுக்காண்டி இங்கே ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாமே டைரக்ஷன் இப்படி இருந்தாலும், எனக்கு மூவ்மெண்ட் ஆகக்கூடிய டைரக்ஷன் இப்படி இருந்தாலும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும், கோடிக்கணக்கில் இருக்கும். அப்போது எனக்கு இந்த இடத்துல ப்ரெஷர்ன்றது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு டவுட் இருக்காது. இப்போ இதுதான் வந்து கன்வென்ஷனல் கரண்ட்டுக்குள்ளே இதுதான் நடக்குது. பாசிட்டிவில் நமக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேப்பை எனக்கு இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லாம் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நீங்கள் அதை பாதர் பண்ணவே தேவையில்லை. ஓகே. நமக்கு வந்து மிஸ்கான்செப்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோட கடைசி கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த பேட்டரியை வந்து சோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது எலக்ட்ரானோட. ஏன்னா இதிலேருந்து வெளியில் வரக்கூடிய சார்ஜஸ் நோ யூஸ். இப்போ தானே சொன்னேன், இதில் எலக்ட்ரான் வெளியில், பேட்டரியிலேருந்து எலக்ட்ரான் வெளியில் வந்தாலும் எனக்கு பிரோஜனம் கிடையாது. பாசிட்டிவ் சார்ஜ் வந்தாலும் பிரோஜனம் இல்லை. ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாமே செல்லில் போய் உட்காந்துக்குது. நெகட்டிவ் சார்ஜ் வந்தாலுமே எனக்கு ஆல்ரெடி நிறைய நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. விஷயம் என்ன அப்படின்னா, பேட்டரியோட வேலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதை சோர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பேட்டரியோட வேலை இந்த வயரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த வயரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஒரு இடத்துல இருந்து எப்படி
இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை தான் கொடுக்கும். இல்லை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு கூட சொல்லலாம். இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு எலக்ட்ரான் மூவ் ஆகணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஒர்க்கு. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால் என்ன ஃபார்முலா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V will be equal to work per unit charge. ஒரு சார்ஜை நகர்த்துறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பேட்டரின்றது எனக்கு ஒரு எலக்ட்ரானுக்கு தேவையான எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை தான் கொடுக்கும். அது நமக்கு செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. மொபைல் ஃபோனை சார்ஜ் போடுறப்போ வந்து சார்ஜிங்கில் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, நோ சார்ஜ் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த சென்டென்ஸ் எல்லாம் தப்பு. அது வந்து சார்ஜ் இல்லைன்னா சார்ஜே இல்லைன்னு அர்த்தமாயிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. இப்போது அதுதான் அது என்ன, அது நம்ம எப்படி அது எதை இம்ப்ளை பண்ணுது? எலக்ட்ரானுக்கு தேவையான எனர்ஜி அந்த பேட்டரி கொடுக்குது. அதுதான் அதுக்கான மீனிங். ஸோ இதுதான் விஷயம், ரைட்டா? ஸோ கன்வென்ஷனல் கரண்ட்ன்றது இப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கும். இப்போ இந்த இடத்துல பல்ப் இருந்தது, நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னே எனக்கு பல்ப் வந்து ஒரு செகண்டுக்கும் கம்மியான டைமில் எனக்கு எரியுது, கரெக்டாக? இதே நான் இந்த இடத்துல ஒரு கண்டக்டர் வைக்கிறேன். எனக்கு இந்த கண்டக்டர் என்ன நடக்கும்? இங்கே என்ன சொல்லணும்னா அதுதான், இங்கே இருக்க இந்த வயரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாம் ஃப்ளோ ஆகி இந்த இடத்துல எனக்கு ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணோம். பாசிட்டிவ், எனக்கு இந்த இடத்துல சார்ஜ் வந்தாலும் பிரச்சனையே கிடையாது. இந்த பேட்டரியோட வேலை என்ன? எனக்கு இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாத்தையும் கரண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நகர்த்தும். கரண்ட்டோட டைரக்ஷன் என்ன? ஹையர் எனர்ஜி ஸ்டேட் டு லோவர் எனர்ஜி ஸ்டேட்டு. அப்போ எலக்ட்ரானோட டைரக்ஷன் கண்டிப்பாக ஆப்போசிட், இந்த டைரக்ஷன். கரண்ட்டு இந்த டைரக்ஷன். அப்போ எனக்கு கரண்ட் என்ன பண்ணும்? இந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, ரெண்டு பாயிண்டில் ப்ரெஷர் கொடுக்குறோம்ல, அதுதான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான். அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, அதாவது அந்த ரெண்டு எலக்ட்ரான் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா கொலைட் ஆகும், மோதிக்கும். இப்படி ஒரு எலக்ட்ரான் ரெண்டுமே முட்டிக்கும். ஸோ அந்த கொலைட் ஆகக்கூடிய டைமை நமக்கு வந்து மீன் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எதில் அப்படின்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தாலுமே எனக்கு கண்டக்டர், இது ஒரு கண்டக்டர்னு சொன்னோன்னா இந்த கண்டக்டர்லையுமே எனக்கு என்ன இருக்கும்? ஆல்ரெடி எலக்ட்ரான்றது இருக்கும். இந்த ப்ரெஷர்னால நம்ம பேட்டரி ஆன் பண்ண உடனே இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் எனக்கு என்ன சேம் டைரக்ஷன் எடுக்கும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரேண்டமில் இருக்கும். ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே எனக்கு வயரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாமே எனக்கு கரண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் மூவ்மெண்ட் ஆகும். கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி சொன்னேன்? இப்படி சொன்னேன். அப்போ எலக்ட்ரான் எல்லாம் இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும், கண்டக்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான். ஸோ அப்போ மூவ் ஆகி ட்ரைபோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நம்ம படிச்சிருக்கோம். சார்ஜை ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து இல்லை ஒரு மெட்டீரியல்லேருந்து இன்னொரு மெட்டீரியலுக்கு நம்மளால் நகர்த்த முடியும். ஸோ அப்போது அந்த முறைப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை ஜென்ரலாக நீங்கள் வயரை கன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால இதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் கொலைட் ஆகும். கிளியர்? அப்போது எனக்கு இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணும்? வெளியில் வரதுக்கு ட்ரை பண்ணும், எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும். புரியும்? ப்ரெஷர்னால. ஏன்னா இதுக்குள்ளே ஒரு சர்டைன் வால்யூம் தான் இருக்கும். எல்லா எலக்ட்ரானுமே ஒரே டைரக்ஷன் மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது எனக்கு இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்றது இருக்கும். இந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான், அதான் இங்கே சொல்லியிருப்பேன், இந்த பல்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எல்லாம் இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கலாங்க. ஓகே, ரொம்ப கஷ்டப்பட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இதுதான் விஷயம், உள்ளே இதுதான் நடக்குது. ஓகே, ஸோ இது ரொம்ப பேசிக்கான விஷயம். ஓகே, நீங்கள் காலேஜ் லெவலில் போனீங்க அப்படின்னா ஸ்கூல் லெவலில் படித்தது எல்லாமே தப்புன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கிரியேட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால தான் காலேஜில் நீங்கள் இதெல்லாம் படிப்பீங்க அப்படின்றதுனால அந்த லெவல் ஆஃப் டீச்சிங்லேருந்து கொஞ்சம் டச் பண்ணி நடத்துகிறேன். இதெல்லாம் புக்கில் இருந்திருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. ஜென்ரலாக கண்டக்டர் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்றது தான் இருக்கும். இந்த பாசிட்டிவ் அயன்ஸ்லாம் இருக்கான்னு தெரியல. ஓகே, ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் முடிஞ்சு. இப்போ நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை பற்றி பார்த்துட்டு சிம்பிளாக முடிச்சிடலாம். ஓகே, ஸோ கவனிங்க, ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ரொம்ப சிம்பிளாக, அதை நான் வளவலன்னு பேசலை, நம்ம இங்கேயே முடிச்சிடலாம். ஓகே, எலக்ட்ரான் எனக்கு ஃபஸ்ட்டு பேட்டரியில் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரேண்டம் மோஷனில் இருக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த எலக்ட்ரான் இப்போ இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ இந்த ரெண்டு எலக்ட்ரான் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்? கண்டிப்பாக இது இப்போது ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா எனக்கு இந்த டைரக்ஷனில் நகருது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்குவோம். ஓகே, ஆன் பண்ணுற முன்னாடி வரைக்கும் இப்படி இருக்குது, ஆன் பண்ணோன்னா இந்த ரெண்டு எலக்ட்ரானும் சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகுது ஒரு கண்டக்டரில். அப்போது எனக்கு இப்படி இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் இந்த மாதிரி டைரக்ஷன் மாறுதுல்ல, இப்படி இருந்து இது கொஞ்சமாக இப்படி திரும்பி எனக்கு எப்படி மாறுது? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக மாறுது. ட்ரிஃப்ட்டு திரும்புது, ஒரு டைரக்ஷன் எடுக்குதில்ல, அதுதான் ட்ரிஃப்ட்டுன்போம். அதுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்குது. எதுக்கு? திரும்புறதுக்குன்னு ஒரு ஸ்பீடு இருக்குது. அந்த ஸ்பீடை கூட நமக்கு கொடுத்துருப்பாங்க, 10⁻⁻⁴ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கிளியர்? ஸோ இப்போ இந்த ஸ்பீடில் இதை விட அதிகமான ஸ்பீடில் கூட அந்த எலக்ட்ரான் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறோன்றதை பொறுத்து அது இருக்குது. கிளியர்? இதுதான் நம்ம வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில் எனக்கு எலக்ட்ரான்லாம் சேம் டைரக்ஷன் எடுத்து ஸோ கொலிஷன் நடந்து இந்த மாதிரி எனக்கு ஃபோர்ஸ்னால எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ்னால கொலிஷன் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மீன் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம டவ் அப்படின்னு சொல்லுவோம்.
ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா இதுதான். ஓகே, இந்த 10⁻⁻⁴ மீட்டரில் எனக்கு ஒரு எலக்ட்ரான் திரும்பிச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருந்து எனக்கு ஒரு எலக்ட்ரான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அது இந்த பல்பை போய் சேர்றதுக்கு டைம் ரொம்ப அதிகம் எடுத்துக்கும். இந்த டைமில் அது திரும்பிச்சுனா ஓகே, அப்போது இதை விட அதிகமான டைமில் அது திரும்பணும்னா நம்ம இங்கே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணோம், சடனாக ஒரு லைட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக ட்ராவல் பண்ணி நமக்கு இங்கே ரீச் ஆகிடும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண அடுத்த செகண்டுக்கும் கம்மியான டைமில் நமக்கு லைட் ஆன் ஆகுது. அப்போது எலக்ட்ரான் வந்து எனக்கு அந்த ஸ்பீடு கிட்டத்தட்ட லைட்டோட ஸ்பீடுக்கு ஈக்குவலாக மூவ்மெண்ட்டில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். எலக்ட்ரான் ட்ரிஃப்ட் ஆகும். ஜிக்ஸாக் மோஷன் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஜிக்ஸாக் மோஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி மோஷனில் இருக்கும் அந்த எலக்ட்ரானு. ஸோ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம் இல்லை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்குறோம்னா நம்ம அந்த எலக்ட்ரான் வந்து ட்ரிஃப்ட் ஆகி ஒரே டைரெக்ஷனில் மூவ்மெண்ட்டில் இருக்குன்றதான் அந்த கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. கிளியரா? இங்கே பாருங்கள், சின்ன ஈக்குவேஷன் இருக்கும். ஃபோர்ஸ்ன்றது நம்ம இங்கே பேசணும். அப்போது அதோட ஃபார்முலா நியூட்டன் செகண்டில் F = ma மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன். அப்போ ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லும்போது மாஸ் கீழே வந்துடும். அப்போது ஃபோர்ஸ் பர் யூனிட் மாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாமா? ஆக்சிலரேஷன் ஜென்ரலாக ஆக்சிலரேஷனுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்குது, வெலாசிட்டி பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த இடத்துல ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்றதுனால நான் VD அப்படின்னு சொல்லிக்கிறேன். டைமை நான் டவ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன், டவ். ஸோ இந்த டவ்வை தான் நமக்கு மீன் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருப்பாங்க. மீன் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல டவ் வந்து எனக்கு மீன் ஃப்ரீ டைம் அப்படின்னா எனக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி மட்டும் வேணும்னா எனக்கு இந்த டவ் வந்து ஆக்சிலரேஷன் கூட மல்டிப்ளை ஆகிடும். ஆக்சிலரேஷன் இன்ட்டு டவ் வில் பி ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு இருக்கும். டி எப்பயுமே கொஞ்சம் சின்னதாக போடணும். கிளியர்? இப்போது எனக்கு இங்கே ஃபோர்ஸ்ன்னு சொன்னல, இந்த ஃபோர்ஸு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது என்ன? எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் பெர் யூனிட் சார்ஜ். சார்ஜ்ன்றது நம்ம இங்கே எதை பேசணும், எலக்ட்ரான். ஸோ இப்போ அந்த ஃபோர்ஸ் மட்டும் வேணும்னா E இன்ட்டு ஈன்னு மாறிடும். கரெக்டாக? E இன்ட்டு E, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்ட்டு எலக்ட்ரான் வில் பி ஈக்குவல் டு ஃபோர்ஸ். பொறுமையாக பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக புரியும். ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ணேன், நியூட்டனோட ஃபோர்ஸ் ஃபார்முலா எடுத்துகிட்டு வந்தேன். ஆக்சிலரேஷன்றது VD டிவைடட் பை டவ், அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் தான். அதை கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன். நமக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி தான் தேவை, அதனால் டவ் இந்த சைட் போயிடுச்சு. அப்போ ஆக்சிலரேஷன் இன்ட்டு டவ் ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஆக்சிலரேஷன் என்ன சொல்லியிருக்கோம், ஃபோர்ஸ் பை மாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஃபோர்ஸ் நமக்கு என்ன தெரியாது. ஸோ அப்போ அந்த தெரியாத ஃபோர்ஸை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏன் நம்ம இங்கே கரண்ட்டை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ E இன்ட்டு எழுதியாச்சா. ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான் எனக்கு நெகட்டிவ், கரெக்டு தானே? ஏன் சார் நெகட்டிவ் அப்படின்னா நமக்கு கரண்ட்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் எலக்ட்ரானோட மோஷன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல மைனஸை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ -E. அப்போ இந்த இடத்துல எனக்கு மைனஸ் வந்துடும். இந்த டேர்மை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஃபோர்ஸ் இருக்க இடத்துல. அப்போ ஆக்சிலரேஷன் வில் பி ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்டு எலக்ட்ரான் டிவைடட் பை மாஸ். இதுதான் ஆக்சிலரேஷன். இப்போ இந்த ஆக்சிலரேஷனை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தேவை ட்ரிஃப்ட் வெலாசிட்டி தானே. அதனால சார் ஒரு மாதிரி இருக்குது சார், எங்கேயோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது சார்னா பயப்படவே தேவையில்லை. நமக்கு ரெண்டே ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஒன்று ஃபோர்ஸ் வருது, ரெண்டாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா ஆக்சிலரேஷன். அவ்வளோதான். இது தெரிஞ்சதுன்னா நம்ம இதை தூக்கி எப்படி வேணாலும் சப்ஸ்டிட் பண்ணினா நமக்கு எப்படி பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் கரெக்டாக கிடச்சிரும். ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நானும் ஒரு ஃப்ளோவில் தான் போட்டுட்ருக்கேன், பாருங்கள் வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த இடத்துல -E சொல்லியாச்சா. அப்போ இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். கரெக்டாக? இப்போ ஆக்சிலரேஷன் இருக்க இடத்துல சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும் நம்புவோம். ஓகே, E டிவைடட் பை M மைனஸ். கிளியர்? டவ் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு ப்ராக்கெட்டை போட்டு டவ் போட்டுக்கலாம். வில் பி ஈக்குவல் டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அவ்வளோதான். ஃபைனலாக ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்றது நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. சரி, இப்போ இதெல்லாமே நமக்கு எழுதுறதுக்கு இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம சிம்பிளாக சுருக்கி எழுதிடலாமா? இதை நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா மியூ அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல அழிச்சிட்டு எழுதலாம். இங்கே பாருங்கள், மியூ அப்படின்னு நான் இதை டினோட் பண்ணிக்கிறேன். ஸோ மியூ பக்கத்தில் என்ன இருக்குது, டவ் இருக்குது. ஸோ இந்த டேர்மை நம்ம மியூன்னு சொல்ல முடியாது, இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். எதனா இந்த டவ்வை உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது கான்ஸ்டன்ட் கிடையாது, வேரி பண்ணிக்கலாம். ஏன், இங்கே பாருங்கள் பேட்டரி இருக்குது, நம்ம தேவையான எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டை வெளில எடுத்துகிட்டு டவ்வை உள்ளே போட்டுக்கணும். ஸோ அப்போது எனக்கு மியூ அப்படின்றது என்னென்னா டவ் E டிவைடட் பை M. ஏன்னா எலக்ட்ரானும் கான்ஸ்டன்ட்டு, அதோட மாசும் கான்ஸ்டன்ட்டு, எனக்கு டைம் அது முட்டிக்கு கொலிஷன் நடக்கக்கூடிய டைமும் கான்ஸ்டன்ட். 2 எலக்ட்ரான் எனக்கு ஒரே டைமில் கொலிஷன் நடக்குது அப்படின்னா அடுத்த 2 எலக்ட்ரானும் எனக்கு அதே டைமில் தான் கொலிஷன் நடக்கும். ஸோ அதனால்
ஸோ இது எல்லாமே நமக்கு மொபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா டேர்முமே கான்ஸ்டன்ட், அதுதான் அதோட மீனிங். ஸோ அப்போ இந்த இடத்துல நான் இதை எழுத போகிறேன். அப்போது மியூ இ கரெக்டாக, மைனஸை வெளியில் போட்டுருங்க. மைனஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரானோட சைனை வெளில எடுத்துருங்க. கிளியர்? வில் பி ஈக்குவல் டு பிடி. உங்களுக்கு புரியும், நல்லா பாருங்கள். எலக்ட்ரான், டவு, மாஸ், இது மூணுத்தையும் நம்ம என்ன சொல்லியாச்சு? மியூ அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ இந்த மியூ போட்டேன், மைனஸையும் போட்டேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இருக்குது அதையும் போட்டேன். ஸோ வெக்டர் டம்மு, ட்ரிஃப்ட் வெலாசிட்டியும் நமக்கு வெக்டர் தான் வெலாசிட்டி. கரெக்டாக? அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மொபிலிட்டி இருக்குல்ல, இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதிலேருந்து சொல்லியிருப்பாங்க என்னென்னா, ஸோ மியூ வில் பி ஈக்குவல் டு magnitude of drift velocity divided by per unit electric field. magnitude. ஸோ மேக்னிடியூடில் எழுதும்போது இது ப்ளஸ் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ magnitude of drift velocity per unit electric field will be equal to mobility. ஸோ இப்போ இந்த மொபிலிட்டி அப்படின்றது எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டிவிஷனில் போய்டும். மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அந்த சைட் போச்சுன்னா டிவிஷன் ஆகிடும். ஸோ பொறுமையாக பாருங்கள். ஸோ டைம் அதிகமாக எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். வெரி சாரி. முடிஞ்சிச்சு, 2 கான்செப்ட்டும் ஒரே டைமில் முடிச்சாச்சு. ஸோ டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக டவுட் இருக்காது, ஏன்னா நடத்துனதும் ஸ்லோவாக தான் நடத்தினேன். நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ஸோ தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ.